வெல்கம் டு த ஃபின்ஆப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பான் ப்ரோக்கர்ஸ். அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒவ்வொரு மெனூஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிங்ஸ் மெனு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கம்பெனி அப்படிங்கிறதுல வந்து இதில் நிறைய டேப்ஸ் இருக்குது. கம்பெனி, ப்ராசஸிங் ஃபீ, எஸ்எம்எஸ் ஒவ்வொன்றா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கம்பெனி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்கள் கம்பெனி நேம் நீங்கள் எக்ஸ்பிளைன் போட்டுக்கலாம். தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனி அட்ரஸ் போட்டுக்கலாம். இங்கே லோகோ வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி லோகோ வேணுமோ அந்த லோகோ பட்டனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி லோகோ வேணுமோ நீங்கள் அந்த லோகோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் பிரிண்ட் எதுவும் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ, இது வந்து மினிமம் அமௌண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் சொல்லி ப்ராசஸிங் ஃபீ வந்து நீங்கள் செட் பண்ணுறது. நீங்கள் பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பர்சன்டேஜில் வேண்டாம், எனக்கு வேல்யூவில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ஃபால்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் எனக்கு இந்த அமௌண்ட்டு மினிமம் டு திஸ் மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு நான் இவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்கே என்னோட ப்ராசஸிங் ஃபீ வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் வந்து என்னது அப்படின்னா இப்போ லோன்ஸ், இப்போ ஓல்டு லோன் ரிமைண்டர், அதாவது கஸ்டமருக்கு வந்து எஸ்எம்எஸ் அலர்ட்டை வந்து நம்ம அனுப்புறது. ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த எஸ்எம்எஸ் ஃபார்மெட் வந்து இருக்குது. அதாவது லோன் ரிமைண்டர் இருக்குது, லோன் அப்ரூவல், ஒவ்வொன்றுக்குமே லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆக்டிவோ இல்லை வேண்டாம்னா இதை நீங்கள் அந்த பட்டனை ஆஃப் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அந்த லோன் ரிமைண்டருக்கான எஸ்எம்எஸ் இது வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து பிரிண்ட். இப்போ நீங்கள் பிரிண்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பிரிண்ட்டுக்கு எப்படி இருக்கணும்? இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ லோன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் எப்படி இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும். ஸோ இல்லை ப்ரிவியூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம உள்ள நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி இதில் இருக்கணுமோ நீங்கள் அந்த ஹைட்டு, டைட்டில் எல்லாமே உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. எஃப்டிக்கு, லோன் ஆக்ஷன் டாக்குமெண்ட்டு, ஸோ லோன் ரிமைண்டர் நோட்டீஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து இந்த ப்ரிவியூ பிரிண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த லோன் ஸ்டேட்டஸ், லோனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ரூவ்டு, ஆக்ஷன், க்ளோஸ், டிஸ்பர்ஸ், இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு, கேடிஎம், சில்வர், இல்லை நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல சேம் அதே தான். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கீழே வந்துச்சு பாருங்க இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி, நான் சும்மா ஒன்றும் பண்ணல, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எத்தனை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லோன் ஸ்டேட்டஸ், அப்ரூவ்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தென் மெட்டீரியல் ஐட்டம்ஸ், எக்ஸ்பென்ஸ் டைப்பு, அதர் பேங்க் ஐட்டம், பேமெண்ட்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி என்னென்ன ஃபார்மெட், என்னென்ன டேர்ம்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்க்குறது கோட் ஜென்ரேட்டர். கோட் ஜென்ரேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு லோனில் வந்து நான் ஒரு டீட்டெயில்ஸை பார்க்குறேன். இப்போ லோன் நம்பருங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஃபார்மெட் ஆகணும், எல்என் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் செட் பண்ணுறேன் இல்லையா. அதே மாதிரி தான் கோட் ஜென்ரேட்டரில் இப்போ இந்த இருக்க பாருங்க, கோல்டு லோன் அப்படின்னா எனக்கு எல்என் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த என்னென்ன ஃபார்மெட்டில் எனக்கு வேணும், அது லாஸ்ட் எப்படி நம்பர் முடியணும், ஸோ அது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் நம்ம எப்படி வேணும், ஓகேவா. ஸோ எல்லாமே நம்ம வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். இது வந்து கோட் ஜென்ரேட்டருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா சிஸ்டம். இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ இஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட்ஜஸ்டபிள் அப்படின்ட்டு. இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷனில் அது டிஃபால்ட்டாக சிஸ்டம் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆன் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி கால்குலேஷன் படி வருதோ அது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ அது உங்களோட தான். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் டியூரேஷன் எடிட்டபிள், இந்த லோன் ஆட்டோ அப்ரூவ்டு, லோன் ஆட்டோ டிஸ்பர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் லோன் ஹவு டு கிரியேட் அ நியூ லோன் அப்படின்னு ஒரு லோனுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து லோன் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதுல வந்து நான் இந்த செட்டிங்ஸை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இது ஒன்றும் இல்லை. இப்போ ஆட்டோ அப்ரூவ்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு லோன் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல வந்து அப்புறம் அப்ரூவ்டு வந்து அப்புறம் டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை லோன் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டோ அப்ரூவ்டு ஆயிடணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அப்படி செட் பண்ணலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்னாலும் செட் பண்ணலாம். ஸோ எதுனாலுமே நீங்க வந்து இந்த பட்டன் ஆன் பண்ணி ஆஃப் பண்றது இருக்கு. அதே மாதிரி நீங்க இருக்க இந்த எல்லா சேஞ்சஸ் நீங்க இப்போ லோன் ஆர்னமெண்ட் இண்டிவிஜுவல் என்ட்ரிஸ் அல்லோடெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எந்த சேஞ்சஸ் நீங்க பண்றதா இருந்தாலுமே நீங்க ஒன்ஸ் நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ ஆன் பண்றீங்க இல்லாட்டி ஆஃப் பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க. சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர நீங்க பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப போய் பார்த்தா தான் உங்களுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இஸ் லோன் ஆர்னமெண்ட் இண்டிவிஜுவல் என்ட்ரி அலோடு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஆன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு நம்ம போய் லோன்ல போய் பார்ப்போம். ஆர்னமெண்ட்ஸ்குள்ள டீடைல்ஸை போய் பார்ப்போம். இப்போ நியூ லோன்ல போய் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டைப் ஆஃப் ஜுவல், குவான்டிட்டி, கிராஸ் வெயிட், நெட் வெயிட் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இது ஒரு இது. இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் என்ட்ரி வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அதனால இப்படி வருது. அதே இது இஸ் லோன் ஆர்னமெண்ட் இண்டிவிஜுவல் என்ட்ரி அலோட்ல நான் இப்போ ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு நான் அதை என்ன பண்றேன், ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதே லோனுக்குள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நியூ லோன். ஸோ இங்க பாருங்க டைப் ஆஃப் ஜுவல், குவான்டிட்டி அது மட்டும் தான் வரும். இண்டிவிஜுவல் என்ட்ரி வந்து உங்களுக்கு மொத்தமா இப்போ எனக்கு ஒவ்வொன்றுக்கும் போடணும்னு இல்லை. எனக்கு வந்து மொத்தமா நெட் வெயிட் எவ்வளவு இருக்கு ஜுவல்லுக்கு, மொத்தமா கிராஸ் வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு தேவை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ நான் ஒரு பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெட் வெயிட்ல வந்து நானே போடுறேன் 12 கிராம், கிராஸ் வெயிட் வந்து 10 கிராம். ஓவரால போட்டாலே போதும். இங்க வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சாங்ஷன் அமௌண்ட் வந்து ஷோ ஆயிரும். ஸோ எனக்கு இந்த இண்டிவிஜுவல் டைப் ஜுவல்ஸ் ஆஃப் இது எனக்கு என்ட்ரி போகணும் அப்படி தேவையில்லை அப்படின்னா, நான் மொத்தமா நெட் வெயிட், கிராஸ் வெயிட் மட்டும் வச்சு நான் போட்டுக்க போறேன். ஓவராலா நான் ஜுவல்ஸ் காமனா போட்டுட்டு குவான்டிட்டி காமனா இது பண்ணிக்க போறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அப்பல நான் காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சிஸ்டம்ல போனீங்கன்னா நம்ம இது பண்ணோம் இல்லையா, இதை ஆஃப் பண்ணிட்டு இன்னொருத்தர பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். டைப் ஆஃப் ஜுவல்ஸ்ல தனித்தனியாக உங்களுக்கு ஷோ ஆகும். நான் அப்ல காமிச்சேன்ல அதே மாதிரி தான். ஓகேவா? இங்க பாருங்க டைப் ஆஃப் ஜுவல்ஸ். ஸோ இல்லை குவான்டிட்டி, கிராஸ் வெயிட், நெட் வெயிட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக என்ட்ரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பேங்கிள் தனியாக எனக்கு வேணும், இதை மாதிரி தனித்தனியாக வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிராஸ் வெயிட், நெட் வெயிட் மட்டும் போதும்னாலும் நான் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி தான் ஷோ பிரான்ச் செலக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க லாஸ்டா. இது வந்து என்னது அப்படின்னா, இப்போ வந்து பிரான்ச்சஸ் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த பிரான்ச்சஸ் வந்து அது எனக்கு ஷோ ஆகணும்னா நீங்க ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல அது எனக்கு ஷோ பண்ணணும்னா எல்லாமே மெயின் பிரான்ச்ல தான் எனக்கு இது பண்ணி வேணும், லாகின் பண்ணி எனக்கு அப்படிதான் ஷோ ஆகணும், அப்படிதான் என்ட்ரி வரணும் அப்படின்னா, பிரான்ச்சஸ் வந்து எனக்கு ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க அந்த பிரான்ச் செலக்ஷன்ஸ் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரிமைண்டர் செட் பண்றது, எத்தனை நாளுக்குள்ள செட் பண்றது, அது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம ஒருத்தர ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. அப்போதான் அதோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.